முஸ்லிம்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு மனிதன் எப்படி நல்லவனாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, எவருடைய நாவாலும் கையாலும் முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படாமல் சந்தோஷமடைகிறார்களோ அவரே சிறந்த முஸ்லிம் ஆவார் அப்படின்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அதாவது நம்ம பேசும்போது மத்தவங்கள கெட்ட வார்த்தைகளால திட்டுறதும், சாபம் விடுறதும், இழிவுபடுத்தி பேசுறதும் மாதிரியான செயல்கள்லாம் செய்றோம். இதனால பிறரோட மனசு கஷ்டப்படும். அது பெரும் பாவம். அதெல்லாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி கைகளால மத்தவங்கள அடிக்கிறது, மத்தவங்கள பத்தி தவறாக எழுதுறது போன்ற செயல்கள்ல ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரி நம்மளோட ஒரு சிறு செயல் கூட மத்தவங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. இததான் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு எடுத்துரைக்குது. அவங்க தான் சிறந்த முஸ்லிம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. நம்ம என்னென்ன நினைக்கிறோம், பிறரை கைகளால அடிச்சான்தான் தப்பு. ஆனா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் ஈஸியா தவறான வார்த்தைகளால பேசிட்டுறோம். ஆனா அப்படி கூட யாரோட மனசும் கஷ்டப்படுற மாதிரி பேசிடக்கூடாதுன்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றது ரொம்ப அழகா இருக்கு.